சாமி. சொல்லு மகனே. சாமி, எனக்கு ஒரு பிரச்சனை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தீர்த்து வச்சிருங்க சாமி. திருவண்ணாமலை போகிறதுக்கு காசு இல்லாமல் இருந்தான், வந்துட்டான் ஒருத்தன். மகனே, கவலைப்படாத. உன் பிரச்சனையை என்னிடம் சொல்லு, நான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். சாமி, என் ஆளு என் கூட பேசவே மாட்டேங்கிறா சாமி. நீங்க தான் சாமி எப்படியாவது என் கூட பேச வைக்கணும். கவலைப்படாது, என்னிடம் வந்து விட்டாயா, உன்னால் உன்னிடம் பேசும். அதுக்கான வசிய மருந்து என்கிட்ட இருக்கு. எவ்வளவு சாமி செலவாகும்? திடீர்னு கேட்குறான். இங்கேருந்து போகிறதுக்கு பஸ்ஸு காசு, ரூமு வாடகை, சரக்கு அடிக்கணும், சாப்பிட்ணும், எல்லாம் சேர்த்து எவ்வளோ கேட்போம்? ஒரு 5000 கேட்போம். மகனே, 5000 ரூபா வரும். சாமி, 5000 ரூபா தானே? இந்த மருந்து இமயமலை அடிவாரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த மருந்தை கிழக்காமல் பார்த்து 3 சொட்டு விட்டுட்டு நீங்கள் 2 சொட்டு குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது நல்லா நடக்கும். சாமி, என் ஆளு என் கூட பேசிடுமா சாமி? எதிர்பார்த்ததோட நல்லதே நடக்கும். போய் வா. சரி, வர சாமி. 1 week later. சாமி. சொல்லு மகனே. என்ன சாமி மருந்து கொடுத்த? ஏன் மகனே, என்னாச்சு? சாமி, நீ சொன்ன மாதிரி தான் சாமி பண்ண. என் ஆளை கெடுத்துட்ட சாமி. கெடுத்துட்டியா? இனி உன்னையும் ஆளையும் யாராலையும் பிரிக்க முடியாது சாமி. அவ அப்ப என்னை அக்கா பிரிச்சு போட்டுருவா சாமி. கவலைப்படாதே, அதுக்கும் என்னிடம் ஒரு மருந்து இருக்கு. மறுபடியும் மருந்தா? அடிங்க அம்மா அழகன்.